ஹலோ டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு இடைநிலை ஆசிரியராக வேலை பார்க்குறீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் யாராவது அரசு பள்ளி ஆசிரியராக இருக்காங்களா? அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். ஒரே ஸ்கூலில் ஒரே தகுதியோட வேலை பார்க்குற 2 பேருக்கு பதவி உயர்வு வழக்கத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ பாரபட்சமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க புதிய 2026 விதிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் ரொம்பவே அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய அநீதி என்ன? 5 வருஷம் எங்கே இருக்குது, 15 வருஷம் எங்கே இருக்குது? வாங்க இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கலாம். விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு தொடக்க கல்வி துணை பணி விதிகள் 2026 அப்படின்னு ஒரு புதிய ரூல்ஸை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் படி பார்த்தா ஒரு இடைநிலை ஆசிரியர் தன்னுடைய கரியரில் அடுத்தடுத்த ப்ரமோஷன் வாங்குறதுக்கு ஒரு முடிவில்லாத ரொம்ப நீண்ட சிக்கலான பாதையாக மாறிடுச்சுன்ட்டு ஆசிரியர் சங்கங்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. அந்த 2026 விதிகளின்படி ஒரு இடைநிலை ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு பாதை எப்படி இருக்குன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல ஒருத்தர் பார்த்தீங்க இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்றாரு. அவர் அடுத்த கட்டமாக தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம்மாக ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியராக வேலை பார்த்துருக்கணும். அடுத்ததாக ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, சரி தொடக்கப்பள்ளி ஹெச்எம் ஆகிட்டாரு, அடுத்து அவர் பட்டதாரி ஆசிரியராக ஆகணும்னா மறுபடியும் தொடக்கப்பள்ளி ஹெச்எம் ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சேவையாற்றி இருக்கணும். அப்போ தான் அவர் பட்டதாரி ஆசிரியர் ஆக முடியும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பட்டதாரி ஆசிரியராக ஆகிட்டாரு, அங்கே இருந்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக அதாவது மிடில் ஸ்கூல் ஹெச்எம் ஆகணும்னா திரும்பவும் பட்டதாரி ஆசிரியராக ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக ஆக முடியும். ஆக மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு இடைநிலை ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக அப்படின்னு ஒரு பதவியை அடையணும்னா பல கட்டங்களை தாண்டி குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஆச்சு தன்னோட பணிக்காலத்தை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதில் என்ன அநீதி இருக்குது? அனுபவம் வந்தால் தானே ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் நிஜமாகவே அநீதி எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதே கல்வித்துறையில் நேரடியாகவோ இல்லை பிற வழிகளில் பட்டதாரி ஆசிரியர் பணியில் சேர்கிற ஒருத்தர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியை அடைய வெறும் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே போதும். ஒரு நேரடி பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா வெறும் 5 வருஷத்தில் வாங்குகிற ஒரு ப்ரமோஷனை ஒரு இடைநிலை ஆசிரியர் வாங்கணும்னா 15 வருஷம் காத்து கிடக்கணுமா? இது என்னங்க நியாயம்? ஒரே பதவி அடைய இடைநிலை ஆசிரியர் மட்டும் ஏன் இத்தனை வருஷம் காத்திருக்கணும்? இதனால பதவி உயர்வு வாய்ப்புகளில் ஒரு பெரிய சமநிலையின்மை பார்த்தீங்கன்னா ஏற்படுது. பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆசிரியர்களுடைய முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா தடைப்படுது. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் வேலை மேலே ஒரு ஈடுபாடுமை ஏற்படுத்தும்ட்டு ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேதனைப்படுறாங்க. இதனால இடைநிலை ஆசிரியர்கள் இப்போ அரசாங்கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த 15 வருஷம் சுழற்சி முறையெல்லாம் வேணாம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு நேரடியாக பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வுக்கான வாய்ப்பை மீண்டும் கொண்டு வர வேண்டும் வலியுறுத்தியிருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கறது ரொம்பவே சிம்பிள் தான். அனுபவம் மற்றும் வேலைக்கு ஏற்ற நியாயமான பதவி உயர்வு கிடைக்கணும். இடைநிலை ஆசிரியர்களின் பணி முன்னேற்றத்துக்கு சரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும். சமமான மற்றும் விரைவான பதவி உயர்வு அமைப்பு உறுதி செய்யணும். ஆசிரியர்களின் நலன் பாதுகாக்கப்பட்டாதான் கல்வி தரமும் மேம்படும் சொல்றாங்க. இந்த விவகாரத்துல ஆசிரியர்கள் சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான வாசகம் என்ன தெரியுமா? பதவி உயர்வு என்பது சலுகை இல்லை, தகுதியும் அனுபவம் பெற்ற ஆசிரியர்களுடைய நியாயமான உரிமை. ஸோ மக்களே, இந்த 2026 புதிய விதிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இடைநிலை ஆசிரியர்களுக்கு 15 வருஷம் காத்திருக்க சொல்கிறது நியாயமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.